தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். 300க்கும் மேற்பட்டோரை பேருந்து மூலம் பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்று நிவாரணமானது வழங்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் மற்றும் வேட்டி, சேலை ஆகியவையும் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். பெஞ்சல் புயலின் காரணமாக ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியை வழங்கியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சென்னை டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த நிவாரணத்தை வழங்கியிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. 300க்கும் மேற்பட்டோரை பேருந்து மூலம் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் மற்றும் வேட்டி, சேலை ஆகியவற்றையும் வழங்கியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். தாமரைக்கனி, உங்களுடைய விவரங்கள். வணக்கம் பவித்ரா. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை டிபி சத்திரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தற்போது அந்த நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிற இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவர்கள் அழைத்து, குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த நிவாரண உதவி வழங்கப்படுவதற்கு முன்பாகவே மாவட்ட தலைவர்கள் உத்தரவிட்டு குறிப்பிட்ட 300 பேர்களை அங்கிருந்து தேர்வு செய்து அவர்கள் அதை பாதிக்கப்பட்ட மக்களை தேர்வு செய்து அவர்களை இங்கிருந்து பேருந்து மூலியமாக கட்சி அலுவலகத்துக்கு அழைத்து சென்று தற்போது கட்சியினுடைய தலைவர் விஜய் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். நலத்திட்ட உதவிகளை பொறுத்த வரைக்கும் அரிசி, பருப்பு, வேட்டி, சட்டை உள்ளிட்ட பொருட்களை அதாவது தற்காலிகத்துக்கு பொதுமக்களுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த பொருட்களை அவர்களுக்கு வழங்கி தற்போது விஜய் வழங்கி வருகிறார். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவரை அழைத்து சென்று வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய பொருளாளர்கள், பொதுச்செயலாளர் என அனைவருமே கலந்து கொண்டிருக்காங்க. ஏற்கனவே பொது வெளியில் எப்போது விஜய் வருவார் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தரப்புடன் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். மாநாட்டிற்கு பிறகு விஜய் எங்கே என்ற கேள்வி கூட எழுப்பியிருந்தார். தற்போது இதுவே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது களத்திற்கு வராமல் தன்னுடைய அலுவலகத்தில் வழங்குவது சரியா என்ற கேள்வியுமே ஒரு பக்கத்தில் எழுந்திருக்கிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி தாமரைக்கனி.